தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுக்கு 2.5 கோடி செலவில் தேனியில மணிமண்டபம் கட்டப்படும்னு அறிவிச்சிருக்கிறார். உலக வரலாற்றில் ஒரு திரைக்கலைஞர், அதாவது இயக்குனருக்கு முதல் முறையா மணிமண்டபம் கட்டணும்னு அறிவிச்ச முதல் அரசியல் தலைவர் முதலமைச்சர் மாண்புமிகு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் தான். அவருக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றிகள். திரு விஜய் அவர்கள் பற்றி நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். அவருடைய அரசியல் ரொம்ப சின்சியரானது, மக்களுக்கான சேவைக்காக மட்டும்தான் வந்திருக்காருன்னு நான் எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டே இருக்கிறேன். இப்போ வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அவர் தொடர்ந்து மக்களுடைய உணர்வு என்ன, ஒரு கிட்டத்தட்ட மன்னர் காலத்தில் கூட மக்கள் விஷயம் தெரிஞ்ச மன்னர் தான் சிறந்த மன்னர்களாக போட்டிருக்கிறாங்க. அதுக்கு காரணம்னா வெறும் நலத்திட்டங்கள் மட்டும் இல்லை, அந்த திறமையான கலைஞர்களை ஊக்கப்படுத்தி முன்னாடி மன்னர்களை அரண்மனைக்கு வர வச்சு அவங்களுக்கு சன்மானம் கொடுப்பாங்க, கௌரவப்படுத்துவாங்க. இது மரபு. இந்த மரபையெல்லாம் ஃபாலோ பண்ணுற ஆட்சியாளர் தான் ஒரு சிறந்த ஆட்சியாளர். அதில் திரு பாரதிராஜா அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்படும்னு அறிவிச்சதும், அதற்கு உலகிலேயே உயர்ந்த தகுதியானவர் பாரதிராஜா என்பதும், பாரதிராஜா அவர்கள் வெறும் திரைப்பட இயக்குனர் மட்டும் நம்ம கடந்து போகக்கூடாது, அவர் செஞ்ச சாதனை என்ன, அவர் படத்துக்குள்ள என்னென்ன இருக்கு, இது இன்னும் 1000 வருஷம் 2000 வருஷம் கழிச்சு பாரதிராஜா அவருடைய படங்கள் என்ன விஷயத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லும் அப்படிங்கிறதையும், அதையெல்லாம் உணர்ந்து பாரதிராஜா அவர்களுக்கு பெருமைப்படுத்துற விதமா இவ்வளவு பெரிய கௌரவத்தை கொடுத்த முதல்வர் அவருடைய அந்த உணர்வை பற்றியும் முழுமையா அந்த வீடியோல பதிவிடுறேன். அது என்ன பாரதிராஜா அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, அது என்ன ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம் 5000 வருஷம் கழிச்சு கூட என்னத்தை இந்த சமூகத்துக்கு பண்ண போகுது, இதையெல்லாம் உணர்ந்து ஒரு முதலமைச்சர் செயல்பட்டு இருக்காருன்னா அவர் என்ன மாதிரி மனநிலையில் இருப்பாரு அப்படிங்கிறத பதிவு பண்றேன். தொடர்ந்து இந்த சமூகத்துக்கு நல்ல தகவல் போய் சேரணும். நிறைய பேர் எனக்கு ஃபாலோ பண்றீங்க, சப்போர்ட்டா இருக்கிறீங்க. தேர்தலுக்கு முன்பு இருந்தேன் நல்ல விஷயங்கள், நல்ல ஆட்சினா நல்ல ஆட்சி நம்ம சொல்றோம், நல்ல மனிதர்னா நல்ல மனிதர்னு சொல்றோம். இந்த சமூகத்திட்ட போய் நல்ல விஷயங்கள் சேரணும், அந்த அக்கறையில தான் நான் அந்த வீடியோக்கள் பதிவிடுறேன். நிறைய என்ன ஃபாலோ பண்ற நண்பர்களுக்கு நான் சொல்றது, உங்களுக்கு பிடிச்ச வரலாறு ஏதாவது இந்த வரலாறை பதிவிடுங்க அப்படின்னு நீ உங்களுக்கு தோணுச்சு, இல்லை இந்த வரலாறு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டா கமெண்ட் பாக்ஸில் கீழே இந்த வரலாறை பதிவிடுங்கன்னு சொல்லுங்க. உங்கள் பேரை சொல்லி அந்த மாதிரி ஒருத்தர் இந்த ஹிஸ்ட்ரி போட சொன்னார் அப்படின்னு கூட நான் சொல்கிறேன். இல்லை பேரை சொல்ல விரும்பவில்லை, எனக்கு இந்த ஹிஸ்ட்ரி மட்டும் போடுங்கன்னா கூட நான் போடுறேன். அரசியல் சம்மந்தமான வீடியோவாக இருந்தாலும் சரி, எந்த வீடியோ இருந்தாலும் சரி, எது சம்மந்தமான விஷயமா இருந்தாலும் சரி, கமெண்டில் சொன்னீங்கன்னா நான் அதை வீடியோவை பதிவு பண்ணுறேன். நிறையா எனக்கு மெசேஜ் யூடியூப்லேருந்து வந்திருந்தது. அந்த சமூக சார்ந்த விஷயம் தொடர்ந்து நீங்கள் பேசுங்க, அரசியல் வீடியோ போடுங்க. ஏன்னா நான் ஒரு வாரம் 10 நாள் கேப் விட்டேன், உடனே மெயில் அனுப்பியிருந்தாங்க. நீங்கள் பேசக்கூடிய அந்த விஷயம் ஒரு சமூகத்தில் நல்ல கருத்தாக போய் சேரும், நீங்கள் தொடர்ந்து பதிவிடுங்கன்னு எனக்கு யூடியூப்லேருந்தே மெயில் வந்திருந்தது. சரி, எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அப்போது என்னை ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு நான் சொல்கிறது, நல்ல கருத்துக்களை, நேர்மையான கருத்துக்களை, நியாயமான விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம். உங்களுக்கு தோணுன நல்ல விஷயங்கள் இதை பதிவிடுங்க, இதை நான் கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் கமெண்டில் தெரிவிங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி நான் பதிவிட தயாராக இருக்கிறேன். தமிழ் சினிமாவை பாரதிராஜாவுக்கு முன்பு பாரதிராஜாவுக்கு பின்பு என்று 2ஆக பிரிக்கலாம். என்ன அப்படி சும்மா சொல்லுமில்ல, முன்னாடி கிமு கிபி அப்படின்னு சொல்லி சோழர் காலத்துக்கு முன்பு சோழர் காலத்துக்கு பின்பு வரலாறுல படிச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு சாதனையை பண்ணவர் தான் பாரதிராஜா அவர்கள். என்ன அப்படி முன்பு பின்பு என்ன, பாரதிராஜா என்ற ஒரு மாபெரும் இயக்குனர் வருவதற்கு முன்பு கிராம கதைகள் கூட செட்டு போட்டு தான் எடுப்பாங்க. இயல்பான காட்சிகள் லைவா கேமராவை கிராமத்திலே கொண்டு போய் எடுத்தது கம்மி, கிராமத்திலே முழு படத்தையும் முடிச்சு வந்ததும் கம்மி. செட்டு போடுவாங்க, இல்லை ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்குள்ள போய் சீட் பண்ணி எடுப்பாங்க, முழுமையாக காட்டாம சீட் பண்ணி எடுப்பாங்க. இப்படியெல்லாம் இருந்தது. அப்படி ஸ்டூடியோக்குள்ளேயே முடங்கி கிடந்த தமிழ் சினிமாவை சுதந்திரமா கிராமத்தில் போய் எடுக்கலாம். அந்த முதல் சிந்தனை வந்துச்சுல, கட்ஸா அவருக்கு வந்துச்சுல, அதுதானே புரட்சி. மாற்றங்கிறது என்ன, அதான புரட்சிங்கிறது. சினிமாவில் அப்படி ஒரு மாபெரும் புரட்சியை பண்ணவர் இயக்குனர் இமயம் அவர்கள். அவர் வந்த பிறகுதான் குறைஞ்ச பட்ஜெட்டில் கிராமத்து கதையில கிராமத்திலே போய் எடுக்கலாம். இப்போ ஒரு பூந்தோட்டத்தை செட்டு போட்டு ஸ்டூடியோக்குள்ள எடுத்தா எவ்வளவு செலவாகும், பூக்களை பூரா பூக்க வைக்கணும், ஒரு ஒய்டு ஷாட் லாங் ஷாட் வைக்க முடியாது.
அதுக்கேற்ற செலவு பண்ணும். ஒரு மலையை காட்டுறோம், ஸ்டூடியோவில் மலையை அமைக்கணும், அதுக்கு என்ன செலவு? ஆனால் இங்கே மலை பேக்ரவுண்ட்லேயே போய் படம் எடுத்திருப்பார். விவசாயத்தை காட்டணும், ஸ்டூடியோவில் விவசாயத்தை பண்ண முடியுமா? இப்படி குடிசையை காட்டணும், கிராமத்து தெருக்களை காட்டணும், அப்போ இங்கே செட்டு போடுவாங்க. அதுக்கான செலவு பட்ஜெட்டு அதிகம். என்னதான் செட்டு போட்டாலும் ஒரிஜினலாக வராது. நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. இதை உடைச்சவர் தான் பாரதிராஜா. அதில் அந்த இடத்துல இந்திய சினிமாவில், ஏன் உலக சினிமாவிலேயே கிராமத்து கதையில் கிராமத்தில் கொண்டு போய் கேமரா வச்சு கிராமத்தில் உள்ள எல்லாம் ஆடு மாடு கோழி பூவு மரம் மட்டன் சொல்லி அப்படியே பதிவு பண்ணவர் பாரதிராஜா. இப்போ உள்ள தலைமுறைக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. இந்த வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. அவர் படங்களை கூட யூடியூப்லாம் இருக்குது, திரும்பி பாருங்க. அப்படி பண்ணியிருப்பார். அதில் முதல் படமே 16 வயதுல முதல் டைரக்டர் அதான் ஃபர்ஸ்ட் படம் எடுக்கிறாரு. ஒரு பயம் இருக்காது, நம்ம போய் வில்லேஜில் போய் எடுக்கிறோமே, இது எப்படி அவுட்புட் வரும், இப்போ ஸ்டூடியோவில் வச்சு எடுத்துடலாமா என்ன அப்படிங்கிற பதட்டமே இல்லாமல் அழகாக போய் எடுத்திருப்பார். அந்த ஸ்ரீதேவியோட சீன் செந்தூர பூவி அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதான் அருமையாக இருக்கும். அந்த கிராமத்தோட பதிவுகள் இருக்குல்ல, இது நம்ம வெறும் தமிழ்நாட்டில் எடுத்த கிராம படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கிராமத்து மனிதனுடைய உணர்வு, ஒரு கால் ஊனமானவன் அவன் மனசுக்குள்ளேயும் காதல் வருங்கிறத 16 சொல்லியிருப்பார். ஒரு அழகான ஒரு பெண்ணு, கிராமத்து பெண்ணு, அவ என்னதான் படிக்காம கிராமத்து பொண்ணானதுன்னா அந்த பெண்களுக்கு கற்பு இருக்கு, கற்பை மட்டும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க தமிழ் பெண்கள் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருப்பாரு. என்னதான் படிச்சிருந்தாலும், டாக்டருக்கு படிச்சிருந்தாலும் அந்த எச்சி புத்தி அவங்களுக்கு போக மாட்டேங்குது. படிப்புக்கும் ஒழுக்கத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. நீ படிச்சவன் பூரா ஒழுக்கமானாலும் படிக்காதவெல்லாம் ஒழுக்கம் இல்லாதவெல்லாம் சொல்ல முடியாது. படிச்ச சில பேரும் இப்படி ஒழுக்கம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு அந்த டாக்டருடைய அந்த எச்சி புத்தி அந்த படத்தில் சொல்லியிருப்பார். என்னதான் கிராமத்தில் நல்லவங்க இருந்தாலும் அங்கேயும் சில பேர் சேட்டை பண்ணிட்டு பிரச்சனை பண்ணிட்டு கொஞ்சம் தப்பாக யோசிக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க அப்படின்னு ரஜினிகாந்த் அவரோட ஒரு கேரக்டரை உருவாக்கி அதில் சொல்லியிருப்பார். முதல் படத்துலேயே எவ்வளோ சம்பவங்களை சொல்லியிருக்கிறாரு. வெறும் கேரக்டரா கதாபாத்திரமா மட்டும் அவர் சொல்லிட்டு போகல, பின்னணியில் உள்ள விஷயத்தை பாருங்களேன். அந்த கிராம அமைப்பு, அந்த குடிசைகள், அவங்க பேசுகிற மொழி, காந்திமதி அம்மா ஒரு கிராமத்து பொம்பளை எப்படி பேசுவாங்க, அதை பதிவு பண்ணியிருப்பார். அதே மாதிரி அந்த சந்தைக்கு போகிற கலாச்சாரம், எங்கள் ஆத்தா ஆடு வளர்த்துச்சு, கோழி வளர்த்துச்சு, நாய் வளர்க்கலை, அதுக்கு போல என்ன வளர்த்துச்சு, அந்த வசனங்கிறது உலக சினிமாவில் எவனும் எழுதுனது கிடையாது. அந்த வசனத்தோட மீனிங்கு அறிவாளிகளுக்கு தான் தெரியும், முட்டாப்பள்ளிகளுக்கு தெரியாது. ஒரு மனுஷன் எவ்வளவு நன்றி உள்ளவன் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு இதை விட வசனம் எவனும் எழுதுனது கிடையாது. அப்படிப்பட்ட படத்தில் பாரதிராஜா வச்சிருப்பாரு 16 வயதில். ஸோ அந்த காதல், அந்த நன்றி, அந்த விசுவாசம், அதில் ஒரு வில்லத்தனம், அதில் ஒரு காமத்தில் அலைகிற ஒருத்தன் அப்படின்னு அந்த டோட்டல் கிராமத்தை முதல் படத்திலேயே கிராமத்திலே கொண்டு போய் எடுத்திருப்பார். இது முதல் படத்தில் பண்ணது. இது என்ன விஷயம் காட்டுது? சரி, எல்லா டைரக்டரும் இவர் கொஞ்சம் அதிகம் பண்ணிட்டாரு, ஓகே, எல்லாரும் கிராமத்து படம் எடுத்திருக்கா, பட் இவர் நல்லாவே எடுத்திருக்காரு. அதுக்கு என்னப்பா இவர் என்ன உலக சாதனை பண்ணார்? நீங்கள் என்னமோ 5000 ஆண்டுகளுக்கு அப்புறம் 2000 ஆண்டுகளுக்கு அப்புறமும் பாரதிராஜா தேவைப்படுவார்லாம் சொல்றீங்களே, நீங்கள் கேட்கலாம். நிறைய இயற்கை பேரிடர்கள் தான் ஆகியிருக்கு. நீங்கள் சொல்கிறாங்க பாண்டியர்கள் ஆட்சி வந்து குமரி கண்டத்துக்குள்ளே இருந்துச்சு, கடலுக்குள்ளே சுனாமி வந்து அழிச்சிருச்சு, ஆழி பேரிலேன்னு சொல்லுவாங்க. அழிச்சிருச்சுன்னா ஒரு வரலாறு படிக்கிறோம்ல, இயற்கை பேரிடர் அழிஞ்சு வச்சுன்னு படிக்கிறோம்ல. ஆனால் குமரிக்கண்டத்தில் பாண்டிய பேரரசு இருந்துச்சு, தலைமை இடமாக கொண்டு செயல்பட்டாங்கன்னு எதை வச்சு கண்டுபிடிச்சோம்? 1000 வருஷம் 2000 வருஷம் கழிச்சு எங்கே எழுதிருந்துச்சு? எங்கேயாவது ஒரு கல்வெட்டில் பதிவு பண்ணியிருக்கும்ல, அதை பார்த்து தானே எழுதியிருப்பாங்க வரலாற்று ஆசிரியர்கள். சரி, அதுக்கும் பாரதிராஜா படத்துக்கும் என்னையா சம்மந்தம் தான் நீங்கள் சொல்கிறீங்க? இருக்கு. இதே உலகங்கிறது இப்படியே நிரந்தரம் கிடையாது, இயற்கை மாற்றம் வந்துகிட்டே இருக்கு. இந்த இப்போ கூட ஏதோ சொல்றாங்க எல் நீனோன்னு சொல்லி பெரிய பாதிப்புலாம் சொல்றாங்க. அப்படி ஏதாவது மிகப்பெரிய இயற்கை பேரிடர் வந்து இந்த உலகம் அழிஞ்சு எங்கே ஒரு சில மனிதர்கள் தப்பித்து வாழ்க்கை தொடங்கும் போது ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கும். ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, 5000 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது இந்த காலகட்டத்தில் இப்போ 1980 இந்த 2000 2015 இந்த நூற்றாண்டு இருக்குல்ல, இந்த நூற்றாண்டுல தமிழ்நாட்டில் தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்களுக்கான கல்வெட்டு என்ன இருக்கு? எதை எழுதி வச்சிருக்காங்க? கல்வெட்டுல பதிக்கிற அளவுக்கு எந்த அரசியல் தலைவனாவது சாதனை பண்ணியிருக்கிறானா? கிடையவே கிடையாது. இந்த மக்களுடைய வாழ்வியலை பதிவு பண்ணதுக்கு ஒரே ஒரு ஆளு பாரதிராஜா தான். அவர் படங்கள் தான். அவர் படங்களை திருப்பி பார்த்து தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், தமிழர்கள் கட்டடம் எப்படி இருந்தது, தமிழர்களை பேச்சு மொழி எப்படி இருந்தது, எப்படி கோவப்பட்டான், என்ன ஆயுதத்தை பயன்படுத்தினான், காதல் எப்படி இருந்தது, அவன் உடுத்துற உடை எப்படி இருந்துச்சு, நட உடை பாவனை எப்படி இருந்துச்சு,
டோட்டலாக வெறும் சினிமாவை வந்து ஒரு இனத்தின் கலாச்சாரத்தை 5000 ஆண்டுகள் 10,000 ஆண்டுகள் கழிச்சு தேடி பார்த்தா பாரதிராஜா படம் தான் கல்வெட்டாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பதிவைத்தான் பாரதிராஜா பண்ணியிருக்காரு. எல்லா படத்துலையும் பார்த்தா தெரியும், உலகத்தில் ஒரு டைரக்டர் பண்ணது கிடையாது. ஒரு இனத்தோட பண்பாட்டின் கலாச்சாரத்தின் சினிமாவோட பதிவு ஒன்று ஒரே இயக்குனர் பாரதிராஜா தான். அதுதான் மணிவண்ணன் கிட்டாப்புல. அதை உணர்ந்திருக்காருல ஒரு முதலமைச்சர். சில பேருக்கு குழப்பமா இருக்கு, எதுக்குடா மணிவண்ணன் கேட்டாரு. இன்னும் டைரக்டர்லாம் இருக்காங்களே, கிடையவே கிடையாது. டைரக்டர் இருக்காங்க, அவங்க பதிவு பண்ணது சினிமா கமர்ஷியல். ஒரு இனத்தின் அடையாளத்தை பதிவு பண்ணல. அது பாரதிராஜா மட்டும்தான் பண்ணி. இனம்னா தமிழர்களை மொத்தமா சொல்றேன், உடனே இது நீங்க சாதிக்குள்ள போவாங்க தேவமாருன்னு. அதெல்லாம் கிடையாது. அவர் எல்லா சாதிக்கும் பொதுவாக தான் படம் எடுத்திருக்காரு. வேதம் புதிய படத்துல எல்லாம் சாதியத்துக்கு எதிராக தான் படம் எடுத்தார். அவர் ஒரு சமத்துவவாதி தான். பாரதிராஜா மாதிரி ஒரு சமத்துவவாதி யாரும் கிடையாது. இப்போ ஒரு கிழக்கு சீமையில படம் இருக்குன்னா அந்த கிழக்கு சீமையில உணர்வு வந்து எல்லா சமுதாயத்திலும் இருக்கு. தேவர் சமுதாயத்தில் மட்டுமா இருக்கு, வன்னியர் சமூகம், முத்திரையர் சமூகம், நாடார் சமூகம், கவுண்டர் சமூகம், முதலியார் சமூகம், செட்டியார், எல்லாத்துலயுமே அந்த தாய் மாமா உறவு இருக்குத்தானே செய்யுது. அப்போ அதுல ஏதாவது ஒரு களத்தை எடுத்து பண்றாரு. ஆனா எல்லா சமூகத்துக்கும் ஒட்டுமொத்தமான அது கல்ச்சர். அது இப்ப 16 வயதுல சொன்னேன், இவ்வளவு விஷயம் நடந்துருச்சு. முதல் மரியாதை படத்தை எடுத்துக்கோங்க. அதாவது இந்த காதல்ங்கிறது மனுஷனுடைய உடம்புடைய உணர்வுகளும் வேற. இந்த உடம்பு வந்து செயலிழந்து போகலாம் 80 வயசு 100 வயசு ஆனாலும். ஆனா அந்த உணர்வுக்கு வயசு கிடையாது, உணர்வுக்கு வயசு கிடையாது, ஆசைக்கு வயசு கிடையாது, அன்புக்கு காதலுக்கு வயசு கிடையாதுன்னு சொன்ன படம் தான் பாரதிராஜாவுடைய முதல் மரியாதை படம். உள்ள போய் பார்த்தா வெறும் படமா பார்த்துட்டு வயசானவரை லவ் பண்ணிச்சு. அவருக்கு வயசாயிடுச்சு. அவர் மனசுக்குள்ள இருந்த காதலுக்கு வயசாகல. இல்ல, காதலுக்கு வயசே கிடையாதுன்னு சொல்லி அதை அழகா அதுல சொல்லியிருப்பார். அதே மாதிரி அதுல கூட அவர் ஒரு தேவ சமுதாயத்தை சார்ந்தவர் மாதிரி காட்டியிருப்பார் சிவாஜி ஐயாவை. அவருடைய தங்கச்சி பையன் வந்து இன்னொரு ஹீரோ, செகண்ட் ஹீரோ மாதிரி யூத் லவ் ஒன்று இருக்கு. ஒரு தாழ்த்தப்பட்ட பொண்ணை, கீழ்ஜாதி பொண்ணை லவ் பண்ணிடுவார். ஆனால் இவர் கல்யாணம் பண்ணிக்க முயற்சி பண்ணுவார், சேர்த்து வச்சிருவார். அங்கேயும் பாருங்க ஒரு சமூக நீதியே சொல்லியிருப்பார் பாரதிராஜா. அவர் ஒரு சார்ந்த ஆளே கிடையாது. அப்போ ஒரு படத்துல என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். இப்போ முதல் முறையான படத்துல விஷுவல் பாருங்களேன். அந்த விவசாயம், அந்த ஆறு, அந்த படகு, அந்த பரிசல். ஒரு 2000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பரிசல் இருக்குமா? இந்த பரிசல் எப்படி ஓட்டினான்னு யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? எங்க இருக்கு எவிடன்ஸு? எங்கேயாவது அரசு ஆவணப்படுத்தி வச்சிருக்கா? கிடையவே கிடையாது. ஆவணப்படுத்தின ஒரே இயக்குனர் பாரதிராஜா. ஆமா, படம் பார்க்கறது என்ன 2000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது என்னமோ ஓட்டுறாங்களே அப்படித்தான் தோணும். என்னது அது, ஏதோ ஓடுது அந்த இதுல, ஆத்துல ஓடுது, அந்த அம்மா வந்து ஏதோ ஆப்பை வச்சு கிண்டுது, அதுதான்டா படகு, அதான்டா பரிசல். அப்போ அந்த பதிவு இருக்குல்ல, மக்களுடைய வாழ்வியோட வெறும் கதையா மட்டும் இல்லாம அந்த பின்னணியுடைய பதிவிலையும் பதிவு பண்ணவர் பாரதிராஜா மட்டும்தான். அதுக்கு தான் அவருக்கு மணிமண்டபம். அதை உணர்ந்தவர் தான் முதலமைச்சர், அதை உணர்ந்தவர் தான் ஆட்சியாளர். இதுக்கு முன்னாடி எவனும் உணர்ந்தது கிடையாது. அவன் கட்சி தலைவருக்கு மணிமண்டபம் கட்டுறது, அவன் கட்சியில் இருந்தவனுக்கு மணிமண்டபம் கட்டுறது, எல்லாத்தையும் போற்றணும். கலைஞர்களை போற்றணும் தான் ஆட்சியாளர். முன்னெல்லாம் நிறைய இருக்குதே. நல்ல ஒரு ஔவையார் பாடும்போது மழை வந்துச்சுன்னா சொல்றாங்கல்ல, அது உண்மைதானே. மழை வந்திருக்கு, அப்படிலாம் இருக்கு. இயற்கைக்கும் ஆட்சி செய்வர்களுக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி கலைஞர்களுக்கும் இவங்களுக்கெல்லாம் இயற்கை ஒரு ஆசீர்வாதம் இருக்குங்கிறதா நீங்க சயின்டிபிக்காவே பல விஷயத்தை பார்த்தா தெரியும். புதுமை பெண் என்று ஒரு படம். அதாவது பெண்கள் வந்து வேலைக்கு போகக்கூடாது, பெண்கள் வந்து வீட்டில் சமைக்கணும், வீட்டில் தான் இருக்கணும், அப்படி இருந்த காலம் தான் 1980 அதுக்கு முன்னாடிலாம். ஆனால் அவருடைய புதுமை பெண் படத்தில் அப்படி ரேவதி நடிச்சிருப்பாங்க. அவங்கள வந்து வேலைக்கு போகக்கூடாதுன்னு சில கொடுமைகள் நடக்கும். அப்போ அந்த பெண்ணு வந்து குடும்பத்தை தூக்கி வீசிட்டு கம்பெனிக்கு வேலைக்கு கிளம்பும். அந்த பாட்டு கூட ரொம்ப ஃபேமஸான பாட்டு. ஓ ஒரு தென்றல் புயலாகி வருதே, என்ன மாதிரி பாட்டு அது. கிளம்பி போகும்போது பார்த்தீங்கன்னா தியேட்டர் அப்படி பண்ணியிருக்காங்க, ஆரவாரம்லாம் நடந்திருக்கு, அது நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ ஒரு பெண் புரட்சியை, பெண்ணும் வேலைக்கு போகலாம், பெண் அடிமையாக வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது பாரதிராஜா படம் தானே. வேற யார் பண்ணியிருக்கா? இப்போ நான் இவ்வளவு பல விஷயங்கள் இருக்கு. இப்போ நான் எவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கேன்.
இது எல்லாமே வெறும் டைரக்டரா வெறும் எழுத்தாளரா அவர் பண்ண முடியாது. அந்த உணர்வு ஆராய்ச்சி பண்ணி பண்ணியிருக்கிறார். ஆராய்ச்சி அதுதான் நான் முன்னாடியே அவரை பற்றி நான் சொன்னேன். அவ்வளவு பெருமைக்கு உரியவர் ஐயா பாரதிராஜா அவர்கள். அதுக்கு பிறகு பார்த்தோன்னா கருத்தம்மா திரைப்படம் வெறும் படம்னு கடந்து போக முடியுமா? உசிலம்பட்டி பக்கம் சில ரொம்ப வறுமை, அந்த வறுமையில் பெண்களை கட்டி கொடுக்கும்போது நகை போட்டு கட்டி கொடுக்கணும். ஆனால் இல்லைன்னா எவனும் கட்டிக்க மாட்டான். ஆனால் பொம்பளை பிள்ளைகள் பார்த்தோம்னா நமக்கு செலவு தானே, அதனால் பெண்களை கொன்றது அப்படி ஒரு கலாச்சாரம் இருந்திருக்கு. பெண் சிசு கொலைன்னு சொல்லி பொம்பளை பிள்ளை பிறந்தா கள்ளிப்பாலிட்டு கொன்றுவாங்க, ஆம்பளை பிள்ளைகள் மட்டும் வளர்த்துக்கிட்டு இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதில் என்ன சொன்னால் இவங்க மாறுவாங்க அப்படின்னு நினச்சி பாரதிராஜா ஒரு கதை வச்சுருப்பார். எந்த பெண் குழந்தை வேணான்னு தூக்கி கொடுத்தாரோ கடைசியில் அவருக்கு வயசாகி போய் உடம்பு முடியாமல் கிடக்கும்போது அந்த பிள்ளை படித்து டாக்டர் ஆகி அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். இந்த படம் என்ன ஒரு புரட்சி மாற்றத்தை பண்ணது இந்த படம் பார்த்த அந்த பகுதி மக்கள். அப்போ நம்ம பிள்ளை இவ்வளோ பேரை கொண்டிருக்கோமே, அது ஏன் டாக்டராக இருக்கக்கூடாது, அது ஏன் இன்ஜினியராக இருக்கக்கூடாது, வக்கீலாக இருக்கக்கூடாது? அப்போ இது தவறுண்டு உணர வைத்தது பாரதிராஜாவுடைய கருத்தம்மா படம். பொம்பளை பிள்ளையில கொல்லக்கூடாது, அந்த பொம்பளை பிள்ளை நாளைக்கு கலெக்டராக வரலாம், டாக்டராக வரலாம். ஆம்பளை பையன் அப்பா அம்மாவை கஞ்சி ஊற்ற மாட்டேங்க, இன்னைக்கு பொம்பளை பிள்ளை தானே பார்க்குது. அப்போ அந்த கருத்தம்மா படம் அந்த பகுதி மக்களை மாத்துச்சுன்னா அது புரட்சி இல்லையா? அது எவன் மாத்தினா, எந்த டைரக்டர் மாத்தினா? உலகத்தில் ஒருத்தனை சொல்லுங்க பார்ப்போம். வெறும் சினிமா படம் எடுத்துட்டு புகழையும் பணத்தையும் டங்குன்னு ஆட விட்டுட்டு சம்பாதிச்சுட்டு போனாங்களே தவிர ஒரு ஒரு பெரிய இனத்தோட அடையாளத்தை எவன்டா பதிவு பண்ணது? ஒருத்தன் கிடையாது, பாரதிராஜா மட்டும்தான். இதை முதலமைச்சர் உணர்ந்திருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிழக்கு சிம்மையில் அந்த கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு பகுதி கதையாக இருந்தாலும் அது எல்லா சமூகத்துக்கும் பொருந்தும். அந்த அண்ணன் தங்கச்சி உறவு, அந்த தாய் மாமே முறைங்கிறது எல்லா சமுதாயத்திலும் இருக்கு. தமிழர்களுக்கு எல்லாத்திலும் இருக்கு. தேவேந்திரட்டி இருக்கு, தேவட்டி இருக்கு, கவுண்டத்தி இருக்கு, வன்னியத்தி இருக்கு, முலாயத்தி இருக்கு, செட்டியாட்டு இருக்கு. அவர் எடுத்த படங்கள் ஒரு இனத்துக்கான படம் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கான இனம். அதனால தான் என் இனிய தமிழ் மக்களேன்னு பேசுவார். நீங்க நல்லா அதுலயே முடிஞ்சு வச்ச என் இனிய எந்த அளவுக்கு இந்த இனத்தின் மீது பற்று இருந்திருக்கு, அவருக்கு வெறி இருந்திருக்கும். அப்போ அவர் அந்த படத்துல என்ன சொல்றாரு, அந்த தாய்மாம உறவை பற்றி என்ன அந்த பஞ்சாயத்து சீனில் விஜயகுமார் பேச உறவை அத்து கொடுப்பான்னு சொல்லுவாப்புல நெப்போலியன். ஏன்னா விஜயகுமார் மேலே தங்கச்சி ராதிகா அதை கல்யாணம் பண்ணியிருப்பாரு, பிரச்சனை ஆகி இதாயிரும். அப்போ இவர் சொல்ல அவ்வளோ ஈஸியாக தான் தாய்மாம உறவை அத்து விட முடியாதுப்பா. அது அது சொல்லுவார், சின்ன வயசுலேருந்து காது ஊத்து செஞ்சு சடங்கு செஞ்சு அத்து இத்து பித்தா பணம் தானே தாய்மாமே. திடீர்னு தங்கச்சி பிள்ளை ஊனமாக பிறந்துடும், ஒரு வயலும் கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் என் மையனை வச்சு நான் கல்யாணம் பண்ணி பிள்ளையை காப்பாற்றுறேன்னு சொல்லி உடனே தங்கச்சி பிள்ளையை கட்டி வச்சுருவான் தான் மையனுக்கு. அப்படிப்பட்டவன் தானே தாய்மாமே அப்படின்னு சொல்லி அந்த தாய்மாமாவோட சிறப்பு அந்த படத்தில் சொல்லியிருப்பார். அந்த படத்துக்கு அப்புறம் நிறையா அண்ணன் தங்கச்சியை சண்டை போடுறதை நிப்பாட்டிட்டாங்க தென் மாவட்டத்தில். அப்படி ஒரு கலா எவனுமே பண்ணது கிடையாது, யாருமே பண்ணது கிடையாது. பாரதிராஜாவையெல்லாம் உயிரோடு இருக்கும்போதே இவங்க யாரும் கொண்டாடலை, பாராட்டலை. அவர் உயிரோடு இருக்கும்போதே விழா எடுத்திருக்கணும். இந்த சீமாலாம் வாங்கி இவ்வளோ பேசுகிறாரு, பாரதிராஜா ஐயா உயிரோடு இருக்கும்போது அவருக்கு விழா எடுத்திருக்க வேண்டியதானே? என்னன்னா அவர் தானே அப்பான்றாரு. அவருடைய புகழை மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க, எங்கள் அப்பான்னு. அவருக்கு இருக்கும்போது விழா எடுக்கலை. அப்போ அந்த படம் சொன்ன கருத்து இருக்குல்ல, அப்போ அவருக்கு மணிமண்டபம் கட்டுறதுல நியாயம் தானே, கட்டலாம்ல. அதை அவர் உணர்ந்திருக்கிறாரு. இப்படி எந்த படம் எடுத்தாலும் உலகத்தில் ஒரு டைரக்டர் அப்படி பண்ணல. இவங்க சொல்லுவாங்க அந்த கொரியன் படம் அப்படி இருக்குது, இந்த நாட்டு படம் அப்படி இருக்கு, ஒரு மயிரும் கிடையாது. பாரதிராஜா படத்துக்கு நிகர் உலகத்தில் எந்த படமும் கிடையாது. பாரதிராஜா அந்த கிராமத்து மனிதரை நடிக்க வச்ச அளவுக்கு உலகத்தில் ஒரு டைரக்டர் நடிக்க வச்சது கிடையாது. இவங்க பூரா இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு முந்தைய வீணா போய்கிட்டு இருக்காங்க. பாரதிராஜா படத்தை பார்த்துட்டு படம் எடுங்கடா. அவர் படத்தை எடுத்தாலே போதும். அவர் கேரக்டர் எப்படி உருவாக்குறாரு, சாங் சுச்சுவேஷன் எப்படி உருவாக்குறாரு, கதை பின்னணி எப்படி உருவாக்குறாரு, மேக்கிங் எப்படி இருக்கு, எடிட்டிங் எப்படி இருக்கு, சாங் எப்படி இருக்கு, பாரதிராஜா படம் பார்த்தா போதும். இது கொரியன் படம் புடுங்குறாங்களாம். கொரியன் படம் பார்த்துட்டே கேவலம். ஓ நாட்டில் ஓ மண்ணில் ஒரு மிகப்பெரிய சாதனை அவர் பண்ணிட்டு போயிருக்காரு. வெறும் படமா இல்லாமல் ஒரு கலாச்சார பின்னணியில் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி எத்தனை படம் வேணாலும் அவர்கிட்ட சொல்லலாம், அவர் எடுத்த எல்லா படமும் சொல்லலாம். அப்படி ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். வெறும் நடிகர்கள் நடிச்சுட்டு போனாங்க அப்படிங்கிறது கிடையாது. பேக்ரவுண்டில் வேலை பார்த்துருப்பாரு. ஒரு இந்த பூலோக மண்ணில் இப்போ தமிழ்நாட்டு மண்ணில் உள்ள அத்தனையும் அவர்கிட்ட இருக்கும்.
இந்த நம்ம அடிச்சு பார்க்கலாம் ஒரு 2000 வருஷம் கழிச்சு இது எப்படி இருந்துச்சு, கோடரி எப்படி இருந்துச்சு, அருவா எப்படி இருந்துச்சு, கடப்பரை எப்படி இருந்துச்சு, பாரதிராஜா படம் பார்த்தா தெரியும். கோழி எப்படி இருந்துச்சுன்னு அங்கே தெரியும். கோழியோட சவுண்டுலாம் அழிஞ்சு போயிடும். இப்பவே காணும், கூகுளில் தேட வேண்டியிருக்கு. இன்னும் 2000 வருஷத்துக்கு அப்புறம் கோழி எப்படி இருக்கும், பாரதிராஜா படம் பார்த்தா தான் இருக்கும். நாய் எப்படி இருக்கும், பாரதிராஜா படத்தில் தான் இருக்கும். வேற எவன் படத்துலையாவது இருக்க பாருங்க பார்ப்போம். அப்படிப்பட்ட மாபெரும் ஒரு 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 கலாச்சாரத்தை பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு, வெறும் சினிமா இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மேதை. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் முன்னாடியே, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே. அவர் வெறும் இயக்குனர் இல்லை, அவர் ஒரு வரலாற்று ஆசிரியர். மிகப்பெரிய, அதாவது எல்லாரும் வரலாற்று ஆசிரியர் எழுதி வச்சுட்டு போவாங்க, இவர் படைச்சு படமாக எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்குனருக்கு மணிமண்டபம் கெட்டுன்னு சொன்னது எந்த அளவுக்கு அந்த இயக்குனர் எடுத்த படங்களையும் அந்த இயக்குனருடைய சிந்தனைகளை முதலமைச்சர் உணர்ந்திருப்பார். இது வரைக்கும் எந்த முதலமைச்சராரு இதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு உணர்ந்து அதை பண்ணியிருக்காங்களா? ஒரு இயக்குனருக்கு நான் சொல்கிறேன். அப்போ கரெக்டாக நல்லவர்களுக்கு நல்ல காலம் பிறக்குங்கிற காலம் வந்திருக்குங்கிறது எல்லாமே அமைதா. பாரதிராஜா எதுக்கு, நல்ல வேலை விஜய் அவர்கள் சிஎம் ஆன பிறகு பாரதிராஜா இறந்தாரு, அதனால தான் அரசு மரியாதை கொடுத்தாங்க. வேற யாராவது இருக்கும்போது இறந்துருந்தா அவரை தூக்கி போட்டிருப்பாங்க, அரசு மரியாதையோட கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ அவருக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைச்சிருக்குல்ல, விஜய் அவர்கள் சிஎம்மா இருக்கும்போது தான் இறக்கணும்னு சொல்லி. அப்போ தான் உனக்கு மரியாதை கிடைக்குன்னு கடவுளே எழுதி வச்சிருந்திருக்கான். அரசு மரியாதை கொடுத்தாரு, இன்னைக்கு அந்த இதை கட்டி வச்சிட்டாரு, மணிமண்டபம் கட்ட போறாரு. அப்போ அந்த அவருடைய பதிவுகள் சாதாரண பதிவு இல்லை, அது ரொம்ப அறிவுபூர்வமானதை உணர்ந்திருக்காருல ஒரு முதலமைச்சர். ஸோ அதுதான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். மேலோட்டமாக பாரதிராஜா பெரிய டைரக்டர்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமே தவிர, ஒரு மிகப்பெரிய அறிஞர்கள், அதாவது சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள், எழுத்தாளர்கள் பண்ணுற சாதனையை திரைப்படம்ங்கிற அது மூலமாக எல்லா பொறுப்பிலையும் ஏற்றுக்கிட்டு அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதுதான் தமிழ்நாடு அரசு மேக்சிமம் பாரதிராஜா அவர்கள் படங்களை நல்ல பாதுகாப்போடு ஆவணப்படுத்தி வைக்கணும். அது என்னோட கோரிக்கை. ஏன் அப்படின்னா, ஏன்னா அந்த ஒரு 5000 வருஷம் கழித்து கல்வெட்டில் இல்லை தமிழருடைய. இப்போ நம்ம கரிகால் சோழன் கல்லணை கட்டினான்னு படிக்கிறோம், கல்லணை கட்டினதுனால நம்ம கல்வெட்டில் இருக்கு படிக்கிறோம். அப்போ இந்த இனம் வாழ்ந்ததுக்கான எவிடன்ஸ் பாரதிராஜா படங்கள் தான், வேறு எதுவுமே கிடையாது இந்த நூற்றாண்டில். அதை ஆவணப்படுத்தி பாதுகாப்பாக வைக்கிறது அரசோட கடமை. அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பான படைப்புகளை தான் பாரதிராஜா பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு, இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு அரசு மரியாதை கொடுத்ததும், அவருக்கு மணிமண்டபம் கட்டுறதும், விஜய் அவர்கள் மாதிரி ஒரு மாண்புமிக்க ஒரு அரசியல் தலைவரை பார்த்ததே கிடையாது. இந்த மாண்புமிகுங்கிற வார்த்தைக்கு இன்னைக்கு அரசியலில் பொருத்தமானவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள். அவர் இந்த பாரதிராஜா அவருக்கு இந்த மணிமண்டபம் கட்டுறதுங்கிறது ஆக சிறந்த சிந்தனை, ஆக சிறந்த பெருந்தன்மை. ஒரு முழுமையான ஒரு முதலமைச்சராக அவர் சிறப்பாக செயல்படுறாரு. எல்லா வகையிலும் திட்டங்கள் வகுக்கலையும் சரி, ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கலையும் சரி, அதே மாதிரி பாரதிராஜா போன்ற பெரும் படைப்பாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையிலும் சரி, பாக்யராஜா அவருக்கு கூட அரசு மரியாதை கொடுத்தாரு. ஸோ இப்படி விஷயத்தில் ஒரு சிறந்த முதல்வராக ஒரு தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்காரு. அது தமிழர்களாக நமக்கு ஒரு பெருமை. தொடர்ந்து அவருடைய பயணங்கள் இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக போகணும், அதற்கு மக்கள் துணை நிற்கணும். நன்றி.